வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மதன், இன்றைக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வேதாகமத்தில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் சீத்திம் மரம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். மதவன், நீங்கள் இந்த சீத்திம் மரம்னு சொல்லும் போதே தெரியுது நீங்கள் இதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சீத்திம் மரத்தை பயன்படுத்தி என்னென்ன பொருட்கள்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் செஞ்சுருந்தாங்க? ஒரு லிஸ்டே சொல்லலாம். சரி. சீத்திம் மரம் இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாரமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சரி சீத்திம் மரத்தின் பயன்பாடு எக்கச்சக்கமா இருப்பதை பார்க்க முடிகிறது. சரி. சீத்திம் மரம் எந்த பொருட்களிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்ற பட்டியலை நான் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? வாசிச்சிருங்க. சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட சமூகத்து அப்ப மேஜை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட தூபபீடம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட பலகைகள் மற்றும் தாழ்பால்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தின் நுழைவு வாசலில் உள்ள 5 தூண்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 37 வாக்கியம். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கும் 4 தூண்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வாக்கியங்கள். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட பிரகாரத்தில் உள்ள 60 தூண்கள். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 9 முதல் 19 வாக்கியங்கள். இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 4 தூண்களிலிருந்து பிற்பாடு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தூபபீடம் மற்றும் சமூகத்து அப்ப மேஜையிலிருந்து பிற்பாடு பரிசுத்த ஸ்தலத்தின் நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய 5 தூண்கள்ல இருந்து அந்த மொத்த கூடாரத்தின் பலகைகள் 48 பலகைகளிலிருந்து எல்லாமே சீத்திம் மரத்தில் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும் இல்ல, பிரகாரத்தில் உள்ள 60 தூண்களும் சரி, பலிபீடமும் சரி, எல்லாமே சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. சீத்திம் மரம் இல்லை என்றால் இங்கே ஆசரிப்பு கூடாரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சீத்திம் மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாதவன், ஒரு சின்ன சந்தேகம், இது நேயர்கள் சார்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆண்டவர் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சீத்திம் மரத்தை தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சீத்திம் மரத்தினால் தான் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு மோசேக்கு சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. அது எங்க இருக்குங்கிற வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10 வாக்கியம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. இப்ப நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு சீத்திம் மரத்தை தான் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படித்தான் நோவாவின் பேழையிலும் கொப்பேர் மரத்தை பயன்படுத்த ஆண்டவர் சொன்னதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இவ்விதமா நோவாவின் பேழையில் ஆண்டவர் எவ்விதமாக இந்த மரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொன்னாரோ அதை போன்ற ஆசரிப்பு கூடாரத்திலும் இந்த மரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நோவாவின் பேழையும் மக்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரமும் மக்களை ரட்சிப்பதற்கு, மீட்பதற்கு, காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மாதவன். இந்த சீத்திம் மரத்தின் தனித்துவம் ஏதாச்சும் இருக்குதா? இந்த சீத்திம் மரத்தை பற்றி சில தனித்தன்மையான தகவல் இருக்கிறது. இந்த சீத்திம் மரம் அந்த கருவேலை மரங்களை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொல்றாங்க.
சீத்தி மரம் முட்கள் நிறைந்த மரமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. சீத்தி மரம் கிட்டத்தட்ட 15 அடி உயரமாக இல்ல 10 முழம் உயரமாக வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த சீத்தி மரம் உஷ்ணம் அதிகமாக தாங்கக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்றாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடத்துல எந்நேரமும் அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. வெண்கலத்தினால் பூசப்பட்டிருந்தாலும் வெண்கலம் மிகவும் அனல் கொள்ளும் போது அந்த மரத்தையும் பாதிக்கும். ஆனாலும் அந்த மரம் எவ்விதத்திலும் எந்த சேதமும் ஏற்படாதபடிக்கு நிலைத்து நிற்பதை பார்க்க முடிகிறது. எல்லா உஷ்ண நிலையிலும் இந்த சீத்தி மரம் நிலைத்து நிற்பது ஒரு தனித்தன்மையாக பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. சரி, இன்னொரு கேள்வியும் இருக்குது மாதவன். நம்ம முந்தின பதிவுகளெல்லாம் நம்ம பேசினோம், 2-3 உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த சீத்தி மரம் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருந்ததா, இல்லைனா வேற எதுவும் மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததா? இல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலையும் ஆண்டவருடைய கட்டளைகளின் நிமித்தமாகவும் சீத்தி மரம் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டதாக வேதாகமம் பதிவு செய்கிறது. அதற்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குதுங்கிறத பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் பிரதர். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான காரியங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இதுல இருந்து நிச்சயமா நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கும். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா இதில் உள்ள ஆவிக்குரிய பாடத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக மரம் என்பது எதை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளலாம். மரம் என்பது வேதாகமத்தில் மனிதனை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அநேக வேதாகம ஆதாரங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. உதாரணம் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று 1 சங்கீதம் 2-3 வாக்கியங்களை வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிற தியானமாய் இருக்கிற மனுஷன் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலவும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தோடவும் ஒப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சங்கீதம் 92:12 வசனம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். இதுவும் என்ன சொல்லுதுன்னா நீதிமானை பனை மரத்தோடு ஒப்பிடப்படுவதை பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். தானியல் புத்தகத்தில் தானியல் 4வது அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு ஒரு பெரிய மரம் ஒன்று கனவில் தோன்றுகிறது. அந்த மரம் வெட்டப்படுவதை பார்க்க முடிகிறது. என்ன மரம் உயரமாக இருக்கிறது, பறவைகள் எல்லாம் வந்து போகக்கூடிய மரமாக இருக்கிறது, பிற்பாடு வெட்டப்படுகிறதே என்று யோசித்து பார்க்கும்போது தானியேல் அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது அந்த மரம் அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவே நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் 4வது அதிகாரம் 22ஆம் வாக்கியத்துல சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இங்க நேபுகாத் நேச்சார் ராஜா மரத்தோடு ஒப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பிரசங்கத்துல நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனி கொடுக்கும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்துல பதிவு செய்யறாங்க. இதுக்கும் மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு சொன்னதையும் வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அது என்னன்னா, பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்னவா ஒப்பிடுறாங்கன்னா மரத்தோடு ஒப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். சீத்தி மரம் எதை குறிக்கிறது என்றால் சீத்தி மரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சீத்தி மரம் மனித அவதாரம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அஸ்திபாரமான அர்த்தமாக இருக்கிறது. இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. சீத்தி மரம் என்பது மனித அவதாரத்தில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது அப்படிங்கறத வச்சுக்கோங்க. சரி, இப்போ 15 அடி உயரமான சீத்தி மரம் மனித அவதாரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சீத்தி மரத்தை வைத்துத்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தை செய்ய வேண்டும், தூபபீடத்தை செய்ய வேண்டும், உடன்படிக்கை பெட்டி செய்ய வேண்டும், சமூகத்தப்ப மேஜை செய்ய வேண்டும், தூண்களை எல்லாம் செய்ய வேண்டும்,
பலகைகளை எல்லாம் செய்ய வேண்டும், தாழ்பால்களை எல்லாம் செய்ய வேண்டும்னு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணணும்? அது வெட்டி பயன்படுத்தணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. சீத்தி மரம் வெட்டப்பட்டால்தான் ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை செய்ய முடியும் என்றால், சீத்தி மரம் என்பது மனித அவதாரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வெட்டப்பட்ட சீத்தி மரம் என்பது நமக்காக வெட்டப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சீத்தி மரம் வெட்டினாதான் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய முடியும். இந்த விஷயத்த சற்று சிந்தித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் செய்யும் ஒரு இடம். சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் கர்த்தர் பரலோகத்தின் படைத்தவர் தங்கக்கூடிய ஒரு வீடு தான் ஆசரிப்பு கூடாரம். யார் மத்தியில தங்குறாருன்னா, பாவிகளாகிய மனிதர்கள் மத்தியிலே பரிசுத்த தேவன் தங்குறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் பரிசுத்த தேவனை பாவி சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. கரெக்டுங்களா நான் சொல்றது? ஆனா ஒரு பாவி பரிசுத்த தேவனை சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு பாவி பரலோகத்தின் பிதாவை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டதின் நிமித்தமாகத்தான் பூமியில் உள்ள பாவிகளும் பரலோகத்தில் வாசம் செய்யும் பரமபிதாவும் இணைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்றோம். அப்ப சீத்தி மரம் என்பது மனித அவதாரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வெட்டப்பட்ட சீத்தி மரம் நமக்காக அடிக்கப்பட்ட வெட்டப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சீத்தி மரம் வெட்டப்பட்டாதான் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டதினாலே பரலோகத்தின் பிதாவாகிய தேவனையும் இந்த பாவியாகிய மனிதனையும் மீட்டு இணைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற அற்புதமான பாடம் இந்த சீத்தி மரத்தில் இருக்கிறது. ஆமென் சகோதரரே. இந்த சீத்தி மரத்தை பற்றியதான ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுத்தீங்க. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. இந்த சீத்தி மரம் கருவேலை மரத்துடைய இனத்தை சேர்ந்தது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. கருவேலை மரங்கள் எப்பயுமே முட்கள் நிறைந்த மரங்களா இருக்கும். இந்த சீத்தி மரமும் முட்கள் நிறைந்த ஒரு மரமாக இருக்குது. இந்த சீத்தி மரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உண்மை. ஆனாலும் மரம் என்பது மனிதனை குறிக்கும் என்று பார்த்த அந்த விதியின்படி இந்த மரம் நம்மையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. என்ன அடிப்படையில் நாம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சீத்தி மரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த முட்கள் எல்லாம் என்ன பண்ணப்படணும்னா செதுக்கப்படணும், நீக்கப்படணும். அது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் முட்கள் மட்டும் நீக்கப்பட்டா போதாது, அந்த மரம் இழைக்கப்படுவதற்கு செதுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எவ்வளவு தூரம் இழைக்கப்படுவதற்கு செதுக்கப்படுவதற்கு சுத்தம் செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ அப்பொழுதுதான் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடத்தில் இடம் கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நாமும் அந்த மரத்தை போன்றுதான் இருக்கிறோம், முட்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அந்த முட்கள் என்பது எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்கிறது. பாவத்தின் விளைவாக வந்த ஒரு முக்கிய சாபமே பூமியிலிருந்து முட்கள் முளைப்பதுதான். பாவம் என்பது முட்களோடு சம்பந்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையிலையும் எண்ணற்ற முட்கள் இருப்பதை பார்க்க முடியுது. என்ன முட்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அநேக நேரத்துல நம்ம கோபப்படுறோம், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய சுபாவம் சில பேருக்கு இருக்கு, டக்குன்னு எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்கு, டக்குன்னு வெறுப்பு அடைகிறத மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதுலனாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு குத்தம் கண்டுபிடிக்கிற சுபாவம் இருந்துக்கிட்டே இருக்குது. மன ரம்யமாக இருக்கவே முடியல, என்னன்னாலும் நிறைவாகவே இல்லாத ஒரு பண்பாக இருக்குது, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் மேலேயாவது பழி போடுற ஒரு எண்ணம் வருது, ஒருத்தவங்ககிட்ட கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல, யாரையாவது சாதிச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா அவங்கள அப்படியே டம்ப் பண்றது, மட்டப்படுத்தி பேசுறது, சிலரை எல்லாருக்கும் முன்பதாக கேலி பண்ணி பரியாசம் பண்ணி பேசுறது.
இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக முட்கள் நிறைந்ததாக இருக்குது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுடைய இதயம் இவ்வளவு முட்கள் நிறைந்ததா இருக்கக்கூடாது. இயேசுவானவர் நம்முடைய இதயத்தில் உள்ள எல்லா முட்களையும் நீக்கி செதுக்கப்படுவதற்கு, இழைக்கப்படுவதற்கு நாம ஒப்பு கொடுத்தோம்னா நாம ஒரு அழகான பொருளா ஆசரிப்பு கூடாரத்தில், தேவன் வசிக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்ற ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமை சகோதரரே, சீத்திம் மரத்தை குறித்ததான ஒரு ஆச்சரியமான பாடம் இந்த வேதாகமத்தில் புதைந்திருக்கிறதை ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு சாமானியனும் புரியத்தக்கதாக ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சீத்திம் மரம் தானே அப்படின்ட்டு நம்ம அநேக நேரம் யதார்த்தமாக வேதாகமத்தில் வாசிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பதாக இவ்வளோ ஆழமான ஒரு அர்த்தம் இருப்பது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.